ஆதியாகமம் அதிகாரம் 48. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. ராக்கேல் அடக்கம் பண்ணப்பட்ட பெத்லஹேம். 2. யோசேப்பின் சேஷ்டபுத்திர பாகம். 3. எப்பிராயிம் முதற்பேறானவன். 1. ராக்கேல் அடக்கம் பண்ணப்பட்ட பெத்லஹேம். ராக்கேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என எரேமியா 31வது அதிகாரம் 19வது வசனத்தில் கூறுகிற தீர்க்க தரிசனம் மத்தேயு 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நிறைவேறுகிறது. இயேசுவின் பிறப்பின் போது பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளுக்கும் உட்பட்ட 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்ட போது ராமாவில் கேட்கப்பட்ட கூக்குரல் எரேமியா தீர்க்கனால் முன்னறிவிக்கப்பட்டது. ராக்கேல் மூதாதையரின் கல்லறையான மக்பேலாவில் அடக்கம் பண்ணப்படவில்லை. மாறாக பெத்லஹேமில் ராமா என்னும் இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாள். எனவே கொல்லப்பட்ட இஸ்ரவேலரின் 2 வயது ஆண் பிள்ளைகள் ராக்கேலின் பிள்ளைகளாக ஒப்புமைப்படுத்தப்பட்டு ராக்கேல் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கூறப்பட்டுள்ளது. 2. யோசேப்பின் சேஷ்டபுத்திர பாகம். ரூபன் முதற்பேறானவராய் இருந்த போதிலும் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை அசூசிப்படுத்தினபடியினால் முதற்பேறானவனுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். யோசேப்பு இந்த அதிகாரத்தில் அதை திரும்ப தன்னிடமாக பெற்றுக்கொள்கிறார். ரூபனின் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்பின் மேல் கடத்தப்படுகிறது. எவ்வாறு ஏசா பிறந்தவனாக இருந்த போதிலும் யாக்கோபு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தாரோ அதேபோல் முதற்பேறானவனுக்கான ஆசீர்வாதம் இளையவனுக்கு உரியதாகிறது. மேலும் சந்ததி ஆசீர்வாதமும் யோசேப்பின் மேல் கடத்தப்படுகிறது. யாக்கோபு தனது பிள்ளைகளை 49வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்குரிய கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்லாது பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று குறிப்பிடுகிறார். இது யோசேப்பு தன் சந்ததி ஆசீர்வாதத்தை தன்மேல் பெற்றுக்கொள்வதற்கான அடையாளமாகும். 3. எப்பிராயிம் முதற் பிறந்தவன். யோசேப்பின் 2 குமாரருள் மனாசே முதற் பிறந்தவர். 2வது பிறந்தவர் எப்பிராயிம். ஆனால் யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது தனது வலது கையினால் எப்பிராயிமையும் இடது கையினால் மனாசேயையும் ஆசீர்வதிக்கிறார். இது சந்ததி ஆசீர்வாதங்கள் இளையவன் மேல் எப்பிராயிமின் மேல் கடத்தப்படுவதை குறிக்கிறது. எப்பிராயிம் முதற் பிறந்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறார். மேலும் பின் நாட்களில் இஸ்ரவேல் குறிப்பிடப்படும் போது இஸ்ரவேலோடு எப்பிராயிமும் சேர்த்து குறிப்பிடப்படுவார். இது எப்பிராயிம் முதற் பிறந்தவருக்கான ஆசீர்வாதத்தை பெறுவதை எடுத்துரைக்கிறது. மேலும் ஏசாயா தீர்க்கதரிசி பல இடங்களில் எப்பிராயிம் என் முதற்பேறானவன் என்று கர்த்தர் கூறுகிறார் என குறிப்பிடுகிறார். எனவே சந்ததி ஆசீர்வாதங்கள் முதற் பிறந்தவனுக்குரியது என்று கருத இயலாது. கர்த்தர் யாரை முன்குறித்து யாரின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை கடத்த விரும்புகிறாரோ அந்த மனுஷனுக்கே உரியதாகும். பிறப்பின் வரிசையில் எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அருமையான அந்த வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. யோசேப்பு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இந்த அதிகாரத்தில் யாக்கோபின் கரத்தில் இருந்து சுதந்திரித்து கொள்கிறதை வாசிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கை தகுதியுள்ளதாய் மாறட்டும். யோசேப்பு எப்படி தன்னுடைய சகோதரருக்கு முன்மாதிரியாகவும் சகோதரருக்கு அடைக்கலம் கொடுக்கிறவனாகவும் உயர்த்தப்பட்டாரோ அதேபோல் எங்களுடைய வாழ்க்கையும் பிறருக்கு ஆசீர்வாதமான முறையில் மாற்றப்பட கிருபை புரியும்.
மற்றவர்கள் எங்களுக்கு செய்த தீமைக்கு தீமையை நாங்கள் செய்யாதவாறு அவர்களுக்கு நன்மை செய்து உம்முடைய கரத்திலிருந்து வரும் ஆசீர்வாதத்தினால் பரிபூரணங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.